ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து நெய் மீன் சீலா இந்த மீனை வச்சு நம்ம எப்படி மீன் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, மாங்காய், கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய், முருங்கைக்காய் இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கூடவே பெருஞ்சீரகம், கொஞ்சமாக தாளிப்பு வடகம் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்து கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோடு தட்டி வச்சுருக்க பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வதக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட ஒரு பழுத்து தக்காளியை அந்த புளி கூடவே கரைச்சி வச்சுருக்கேன். இது கூட குழம்பு மிளகாய் தூள் ஒரு 6 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கருக விட்டுறாமல் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அதை மசாலாவோடு சேர்த்து இதை ஊற்றிடலாம். இது கூடவே கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. கலந்து ஊற்றிட்டு நம்ம முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம குழம்பு குட்டியாச்சு. இதை மூடி வச்சிடலாம். மூடி வரட்டும். பச்சை வாசனைலாம் போகிற வரையும் நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். இந்த பச்சை வாசனை இதெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா நல்லா குழம்பு கொதிக்கணும். அது கூடவே இந்த மீனை வந்து நல்லா சேர்த்துக்கங்க. நல்லா தலையெல்லாம் சேர்த்து குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நல்லா மீன் போட்டு இதை ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுருங்க. மீன் உடையாமல் நல்லா கிண்டி விட்ருங்க. நல்லா கொதிக்கணும். கொதித்து வரணும். மாங்காவும் மீனும் ஒன்றா போட்டுறதுனால சரிசமமாக வெந்துடும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மூடி வச்சுருங்க. சிம்லேயே இருக்கணும். அப்போ தான் மீன் வந்து உடையாமல் நல்லா வேகும். இதை மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட குழம்பு கொதித்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம மீன் குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான இனிமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.